ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் டிக்கெட் டு ஃபினாலே போயிட்டுருக்கு. இதில் டாஸ்க் 8 அதாவது கார் டாஸ்க் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இது வந்து உண்மையாகவே ஸ்கிரிப்டா இல்லை வந்து உண்மையாகவே நடந்ததான்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா கமருதீன், பார்வதி இவங்க 2 பேருக்கும் சாண்டா கூட சண்டை வருது. ஒரு கட்டத்தில் வந்து சாண்டாவை தள்ளி விட்டாங்க போல இருக்கு. வேகமாக தள்ளி விட்ட அப்புறம் கீழே விழுந்துருக்காங்க. உடனே அவங்க வந்து பேசி அழுது அதுக்கப்புறம் வந்து டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க சும்மாவே தெரியும் அவங்க ஒரு நடிகர் திலகம்னு பயங்கரமாக நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2, 3 சீனில். ஸோ இது உண்மையா இல்லை நடித்தாங்கன்னு நமக்கு தெரியல உண்மையாகவே. ஏன்னா எதுக்கு வேணாலும் சான்சஸ் இருக்குது. நடிப்புக்கும் சான்சஸ் இருக்குது. மேபி உண்மையாக இருக்கவும் சான்சஸ் இருக்குது. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து சொன்னா தான் உண்மை தெரியுமே தவிர வேறு தெரியாது யாருக்கும். இதை பார்த்த உடனே விக்ரமும் சபரியும் பொங்கிட்டு வருவாங்க. டேய் என்னடா இப்படி பண்ணுற, எதுக்குடா வெளில வாடா, கேம் எதுக்குடா விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டுறாங்க 2 பேருமே. அது கமருதீன் ஏதோ சொல்கிறார், இப்படி தப்பாக பேசாதீங்கடான்னு சொல்கிறாரு. இவ்வளோ பேசுகிற நல்லவங்க சபரியை கூட நல்லா கேம் விளையாடுறாங்க, அவர் வந்து தப்பு சொல்ல. பட் ஆனால் அன்றைக்கி பார்வதியை உடச்சி கண்ணை வந்து உடைச்ச சபரி இன்றைக்கி இப்படி பேசுகிறாரு. இதே விக்ரம் நேற்று போட்டு சபரியை போட்டு அமுக்குறாங்க எல்லாரும் சேர்ந்துன்னு. கமருதீனை போட்டு அமுக்குனாங்க, பார்வதி போட்டு ஸோ இந்த 3 பேர் அமுக்கும் போது விக்ரமுக்கு தெரியல நியாய தர்மம். ஸோ இன்றைக்கி ஏதோ பேசி தள்ளி விட்டதுக்கு தெரியுது. ஸோ என்னன்னா எல்லாருமே ஃப்ராடு தாங்க. நான் யாரையுமே வந்து நல்லவன்னு சொல்ல வரல. எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இவ்வளோ நியாயமாக பேசுகிற அளவுக்கு அவங்களாம் வந்து நியாயவாதியும் இல்லை. ஸோ இவனுமே வந்து கமருதீனுமே நான் சொல்லுவேன், பார்வதியுமே அவங்களுமே வந்து கரெக்டான பர்சனுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். கோவத்தில் ஆளாளுக்கு வாயை விட்டுன்னு தான் இருக்காங்க. ஸோ இதை வந்து சேனல் வந்து டிஆர்பிக்காக இதை காமிக்கிறாங்க. அவங்களுடைய எமோஷனல்ஸில் விளையாடுறாங்க தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் பண்ண கேம் நிறைய வந்து எமோஷ்னல் டார்கெட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் மக்களே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.